Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான அரபிக் டெசர்ட்டான கொனாஃபா எப்படி பண்றதுன்னு பாப்போம். அதுக்கு முதல் சுகர் சிரப் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு 100 கிராம் சர்க்கரை, 100 ml தண்ணி. ரெண்டுத்தையும் ஈக்குவல் மெஷர்மென்ட் விட்டுட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்ப நமக்கு குலாப் ஜாமுனுக்கு தேவையான மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சில சுகர் சிரப் கிடைக்கும். அடுத்து சாஸ் பண்றதுக்கு ஒரு 200 ml பால், அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க். இந்த சாஸ் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சாஸ் வந்து நல்ல சீஸி ஃப்ளேவரில் இருக்கும். அதுக்காக க்ரீம் சீஸ், அப்படி இல்லைன்னா என்கிட்ட இந்த க்யூப் சீஸ் இருக்குது, அது போட்டுக்கிறேன். அப்படி உங்ககிட்ட ரெண்டோ இல்லை க்ரீம் சீஸ் வீட்டில் ரெடி பண்ணோன்னா பாலில் எலுமிச்சப்பழம் இல்லை வினிகர் போட்டு திரிச்சிட்டு அதில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி புளிப்பில்லாத தயிர்லையும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து க்ரீம் சீஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆன உடனே இதில் ஊற்றுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் தண்ணியும் போட்டு கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இந்த பால் மிக்சரில் இதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கலக்குங்க. இது மெதுவாக தான் திக்காகணும், அதனால் ஃப்ளேமை நல்லா லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக்கிட்டே வரும். ஆறுன உடனே வேற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திக்காகும். ஸோ இந்த மாதிரி திக்கான உடனே நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ குனாஃபாவுக்கு தேவையான சாஸும் ரெடி. அடுத்தது குனாஃபா ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ரெடிமேட் டவ் விற்கிது. இது நம்மளோட இடியாப்பம் மாதிரியே இருக்கும் டெக்ஸ்சரு. இதை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிச்சு விட்டுருங்க. அப்போ தான் இது லூஸாக இருக்கும். இந்த மாதிரி இந்த குனாஃபா டவ்வை ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் மெல்டட் பட்டர், இப்போ நான் இங்கே இதில் ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடுறேன். இதில் இந்த டோவில் ஃபுல்லாக எல்லா ஒரு ஸ்ட்ராண்ட்லேயும் பட்டர் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதனால் அதுக்கு தேவையான அளவு பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இதில் கொஞ்சம் சாஃப்டாக வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட கொனாஃபா டவும் ரெடி. இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி இதை ஸ்டவ்வில் பண்ண போகிறேன். அதனால் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து நல்லா திக் லேயர் பட்டர் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொனாஃபா டவில் பாதி அளவு எடுத்து இந்த மாதிரி பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த லேயர் கொஞ்சம் தின்னாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ். இது நல்லா திக் லேயராக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ திக்காக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த டோ மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருக்க மோசரெல்லா சீஸ், இது நல்லா சூடாக இருக்கும்போது கட் பண்ணி அப்படி எடுக்கும்போது இந்த சீஸ் வந்து இழுத்துட்டு வரும். அதனால் மோசரெல்லா சீஸ் நிறைய போட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி பண்ண உடனே மீதி இருக்கிற மாவை எடுத்து மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட கொனாஃபா வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் இதை ஸ்டவ்வில் பண்ணுற லோ ஃப்ளேமில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் எல்லாம் நல்ல வாசனை வரும், அந்த அளவுக்கு குக் பண்ணுங்கள். அப்படி பயமாக இருந்ததுன்னா கீழே ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே வச்சும் குக் பண்ணலாம். இதே அவனாக இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கொனாஃபா மூவ் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஈஸியாக மூவ் ஆகுது. ஸோ ஒரு பிளேட்டை வச்சு ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் ஃப்ளிப் பண்ணி நல்லா குக் பண்ணிவிடுங்க. இது ரெடியான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை மேலே ஊற்றிட்டு பொடி பண்ணி வச்சுருக்க பிஸ்தா வச்சு கார்னிஷ் பண்ணோம். இதில் ஸ்வீட் வந்து அந்த சாஸும் மேலே ஊற்றுற சுகர் சிரப்பும் தான். ஸோ இந்த மாதிரி பிஸ்தாஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது சூடாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணும்போது இந்த கொனாஃபா டவ் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா அந்த க்ரீமி டெக்ஸ்சரில் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கொனாஃபா டவ் இல்லைன்னா அதை வந்து நம்ம பிரெட் ஒரு வெர்மிசெல்லி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
பிரெட் வந்து இந்த பிரெட் ஸ்லைசஸை அப்படியே மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டுட்டு பவுடர் பண்ணிவிடுங்க. இதை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கொனாஃபா டவுக்கு பண்ண மாதிரியே தான் மெல்டட் பட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சிரப் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ இந்த பவுடர் பிரெட் வேண்டாம்னா நீங்கள் ஹோல் பிரெட்லேயே கூட இந்த டெக்னிக்கில் பண்ணலாம். சாஸ் வச்சு டோஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட இந்த வெர்மிசெல்லி இருக்குன்னா அதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு முதல் மாதிரியே பட்டரும் சுகர் சிரப்பும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் இங்கே இதை வந்து ஒரு மினி கொனாஃபா மாதிரி பண்ணுறதுனால இந்த மாதிரி OHP ஷீட்டில் ரிங் பண்ணி பண்ணுறேன். உங்கள்கிட்ட அதுக்கு பதில் ரிங் மோல்டு இருந்தால் அதை அப்படியே வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணி இப்போ நான் காமிக்கிற மாதிரி லேயர் போட்டு அப்படியே குக் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பிரெட் கொனாஃபாவுக்கு ஒரு லேயர் இந்த பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டர் அண்ட் சுகர் சிரப் போட்டு அதை நல்லா உள்ளே போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸும் மாசரெல்லா சீஸும் போட்டுட்டு மறுபடியும் அந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டு ப்ரெஸ் பண்ணிடணும். நான் சொன்ன மாதிரி ஹோல் ப்ரெட்டில் இந்த மாதிரி பவுடர் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் சாஸ் வச்சு திரும்ப இந்த மாதிரி பேனில் டோஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன் தான். டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது பிளாஸ்டிக் ஷீட்டுங்கிறதுனால நான் இந்த மோல்டு எடுத்துடுறேன். இதே மாதிரி வெர்மிசெல்லிக்கும் நம்ம ரெடி பண்ணிப்போம். இது இந்த மாதிரி சின்னது வேணும்னா தான் இந்த ரிங் மோல்டு வச்சு, அப்படி இல்லைனா நம்ம முதல் பார்த்த கொனாஃபா மாதிரி பேன் ஃபுல்லாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணியும் பண்ணலாம். அதுக்கான கரெக்ட் ஷேப் சைஸில் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாசரெல்லா சீஸ் போட்டுட்டு அடுத்த லேயர் வெர்மிசெல்லியும் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு முதல் கொனாஃபா எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். இந்த சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளிப் பண்ணி குக் பண்ண வேண்டியதாக 2 சைடும். குக்கான உடனே எப்பயும் போல் சுகர் சிரப் ஊற்றிட்டு பிஸ்தாஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இது குக் பண்ண உடனே நம்மளோட பிரெட் கொனாஃபா அண்ட் வெர்மிசெல்லி கொனாஃபா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you.